வணக்கம். யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிசிக்ஸ் யூனிட்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரு அண்ட் யூனிட் 3 இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதற்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது தமிழ்லேயும் இருக்குது, சில கொஸ்டின்ஸ் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே கலந்துருக்குது, பார்த்துக்குங்க. ரைட்டா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விறைப்பு குணகம் டேஷ் மற்றும் டேஷ் இடையேயான விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் பார்த்தோன்னா அதான் ஈஸியாக இருக்குது. ரிஜிடிட்டி மாடுலஸ் என் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஏ டேஞ்சென்ஷியல் ட்ரெஸ் டு அண்டு ஷியரிங் ஸ்ட்ரெயின். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாடுலஸ் அப்படிமோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலாஸ்டிக் மாடுலஸ் 3 இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ் அப்படின்ட்டு. ரிஜிடிட்டி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி முறுக்குதல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் சி வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு கரெக்டு. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நொட்டேஷன் வேறு கொடுத்துருப்பாங்க, ஜி அப்படின்னு கேபிட்டல் ஜி கொடுத்துருப்பாங்க, இதனால் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ஆப்ஷன் பி வந்து என்ன மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்க் மாடுலஸ். பல்க் அப்படின்னாலே வால்யூம் வரும். ஸோ அதனால் வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது பல்க் மாடுலஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் அண்டு லீனியர் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, அதாவது லீனியர் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கு உள்ளான கோஎஃபிஷியன்ட், அதாவது யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு ஒருத்தர். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மீட்சி குணகத்திற்கான அலகு, அதாவது த யூனிட் ஃபார் எலாஸ்டிக் மாடுலஸ் இஸ் அப்படின்னு இருக்குங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஏ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது இந்த எலாஸ்டிக் மாடுலஸ் இந்த இடத்துக்கான என்ன மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யங்ஸ் மாடுலஸ் இருக்குன்னா யங்ஸ் மாடுலஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது பாஸ்கல் இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, இது இதில் வந்து எலாஸ்டிக் மாடுலஸ் இருக்குது பார்த்திங்களா. அந்த எலாஸ்டிக் மாடுலஸ் வந்து ஈஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்போம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதில் வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா வந்து சேஞ்ச் இன் லெங்க்த் பை ஒரிஜினல் லெங்க்த், ஸோ அது கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் யூனிட். இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சட்டம் ஒன்றின் வளைவு திருப்புத்திறனுக்கும் நிலைம திருப்புத்திறனுக்கும் இடையேயான தொடர்பு. இங்கிலீஷில் பாருங்கள். இந்த பெண்டிங் மொமெண்ட் ப்ரொடியூஸ்டு இன் எ பீம் இஸ் டேஷ் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆக்சுவலாக இந்த பெண்டிங் மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏன்னா வந்து அது வந்து அப்படி பெண்ட் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அந்த பார் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பெண்ட் ஆகிருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, அதில் பெண்டிங் மொமெண்ட் ப்ரொடியூஸ்டு பீம் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனல் இருக்கும் பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப், அதாவது ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதான் பாயிண்ட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சீரற்ற வளைவில் வீழ்ச்சிக்கும் சட்டத்தின் தடிமனுக்கு இடையேயான தொடர்பு, அதாவது இன் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் த டிப்ரெஷன் டெல்டா இஸ் ரிலேட்டட் டு தி திக்னஸ் டி ஆஃப் தி பீம் பை அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சீரற்ற வளைவு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங். சரியா? அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் டெல்டா ப்ரொபோர்ஷனல் டு 1/d³ அப்படிங்கிறதான் கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சோப்பு குமிழ் கோள வடிவில் இருக்க காரணம் சோப்பு பபிள் இஸ் ஸ்பெரிக்கல் டியூ டு அப்படிங்கிறதுங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். இதுதான் முக்கியமான காரணம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். உயவு பொருளுக்கான பாகுநிலை எண், அதாவது இங்கிலீஷில் பார்த்துடலாம். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் லூப்ரிகன்ஸ் ஷுட் பி ஹை. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தி லூப்ரிகன்ஸ் வந்து மேபி மாடரேட்டாக இருக்கலாம் அல்லது ஹையாக இருக்கலாம். அது யூஸ் பண்ணுற மிஷினரியை பொறுத்து. சில மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக கொடுக்கணும், அதாவது நல்லா ரொம்ப அதிகமாக ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கணும் அப்படின்னா ஹை கொடுப்பாங்க. அதர்வைஸ் மாடரேட்டாக இருக்கும் அப்படின்னா லோ போதும். ஸோ இந்த ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் லூப்ரிகன்ஸ் ஷுட் பி ஹை அப்படி இருக்கணும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம்பிகளின் குறுக்கு அதிர்வுகள் பற்றிய 3ஆம் விதியின்படி அதிர்வெண் நீள் அடர்த்தியின் எந்த தகவல் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் இங்கிலீஷில் the third law of transverse vibration of a strings state that the frequency is inversely proportional to அப்படிங்கிறதுங்க the linear density. அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct one. that is a square root. ரைட்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி linear density. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஃபார்மில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா நியூஸ் ஈக்குவல் டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 1/2π ரூட் ஆஃப் T/m அப்படின்ட்டு இருக்கும். ரைட்டா? சரி, டென்ஷன் பை m அப்படின்ட்டு இருக்கும். சரியா? அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மீ ஒளி அலைகளின் அதிர்வெண்
அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட்னு தெரிச்சா அபவ் 20,000 ஹெர்ட்ஸ் ரைட்டா. சரி, இதில் 20 to 20,000 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியபிள் சவுண்டு. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி. பாருங்கள், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்து தான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஃபோர்ஸ் பெர் ஏரியா. The unit of elastic modulus is already we know, that is Newton per meter square. Next பாருங்க, the layer of a beam which is neither elongated nor contracted is known as a இங்கே இருக்குது நியூட்ரல் லேயர் ரைட்டா. நியூட்ரல் லேயர் அல்லது நியூட்ரல் ஆக்சிஸ். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் மட்டும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகாது, பெண்ட் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸே கரெக்டும். அது இது பேர் நியூட்ரல் லேயர்னு கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் கால்டு நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், in a beam அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is a length is very large compared to its breadth and thickness ரைட்டா. ஆப்ஷன் ஏ இஸ் a correct one. ஏன்னா ஒரு பீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெங்க்த்தான பார் தான் அப்புறம் பீம் பிடிமோ லெங்க்த்தையும் திக்னஸையும் பெர்த்தையும் கம்பேர் பண்ணல இதோட லெங்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் a correct one. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டைமென்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is m(t⁻²). இது எப்படி வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் நம்ம அரே பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் லெங்க் ரைட்டா. ஃபோர்ஸ் பெர் யூனிட் லெங்க்த்து சரியா. அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூனிட் போடுவோம்னா கிலோகிராம் மீட்டர் (2) அப்படின்னு போடுவோம். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெங்க்த்து வந்து கீழே இருக்குது, அது மேலே போகும்போது எப்படி இருக்குது மீட்டர்(1)ன்னு எழுதிக்கலாம். அப்போ மீட்டர்(1) மீட்டருக்கு என்ன பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கிலோகிராம் (2) இருக்குது. அப்போ கிலோகிராமுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்மில் அப்படி எழுதும் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து t⁻². ரைட்டா. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், if the pressure head is large, the resultant motion of the liquid in a narrow tube, இந்த இடத்துல நேரோ டியூப் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேபிலரி டியூப் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct one, that is a turbulent motion. ஏன் வந்து டர்புலண்ட் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சல்ஸ் ஃபார்மில் நம்ம டெரைவ் பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹெட் கரெக்ஷன்லாம் பார்த்துருப்போம். ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம அந்த பாய்சல்ஸ் ஃபார்முலாவே அரே பண்ண முடியும், அந்த ஈக்குவேட் பண்ணி கொண்டு வருவோம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல அதிகமாக இருந்தால் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டர்புலண்ட் மோஷன் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன், தட்ஸ் a டர்புலண்ட் மோஷன். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், த மோஷன் ஆஃப் a wheel is an example of that is a rotational. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு. அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள், அதர்வைஸ் ரொட்டேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ வீல் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரொட்டேட் தான் ஆகும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் மோஷனை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லீனியராகவும் என்ன ஆகும் மோஷன் மூவ் ஆகும். பார்த்திங்களா, இப்போ சைக்கிள் டயர் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொட்டேஷனாகவும் மூவ் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர்னா வண்டியை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே போகுதா. ஸோ அதனால் வந்து ஃபார்வர்டாக நகர்த்தினால டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ரொட்டேஷனில் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 8th பாருங்கள், அண்ட் அன்பேலன்ஸ்டு டார்க் இஸ் தி காஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டில் அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்க் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸு. அப்போ இது வந்து இதுவும் ஃபோர்ஸு ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது சுற்றாது. இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு என்ன பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் எ மெட்டல் டேஷ் த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க இன்க்ரீஸ் இங்கே இருக்குதுங்க டிகிரீஸ் ஆகும் ரைட்டா. இந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர் இந்த மெட்டல் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதுங்க டிகிரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ரயில்வே தண்டாவிலலாம் பார்த்தீங்கன்னா இடையில கேப் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து டெம்பரேச்சரை பொறுத்து அது வந்து எலாங்கேட் ஆயிரும், அதாவது ரொம்ப லூஸ் ஆயிரும், உடலுடன் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரப்பர் பேண்ட் நம்ம தலையில் போடுற இந்த ரப்பர் பேண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும், நம்ம டைட்டாக இருக்கும். இதே அதை வெயிலில் நல்லா காய போட்டு 2 நாள் கழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப உடலுடன் ஆயிரும், அது எலாஸ்டிசிட்டி வந்து குறைஞ்சி போயிடும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிகிரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வென் எ பீம் இஸ் பெண்டிங் the surface which does not undergo any changes, that is a neutral surface. இந்த நியூட்ரல் ஆக்சஸ் தான் இங்கே சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் a no problem. இது இந்த பெண்டிங் மூமெண்ட்டில் வந்து தெளிவாக சர்ஃபேஸ் அப்படிங்கிற டேமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலலாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், a beam is a rod whose length is greater than the
மச் கிரேட்டர் தென் அதை சூஸ் பண்ணிங்க. மச் கிரேட்டர் தென் திக்னஸ். ஏன்னா வந்து திக்னஸ் வந்து ஆர்டர் ஆஃப் மில்லிமீட்டரில் இருக்கலாம், ஆனால் இந்த நம்ம லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் மீட்டரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதிகமான லென்த். ஸோ மச் கிரேட்டர் தென் தி திக்னஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸஸ் எஃப் இஸ் தட் இஸ் 6 பை ஈட்டா ஆர்வி. இது வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொனால்டு நம்பரில் படிச்சிருப்போம். ரொனால்டு நம்பர்ஸில் அந்த இது பார்த்துருப்போம். 6 பை ஈட்டா ஆர்வி, அதாவது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லூப்ரிகேண்ட் ஹேவ் எ ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இது ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த யூனிட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ். அப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கான யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி ரைட்டா. ஆர் கிராஸ் பின்னா ஆர்பி, ஓகேவா. இப்போ ஆரோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், பியோட யூனிட், பி மொமெண்டத்தோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் செகண்ட் -1 ரைட்டா. ஏன் வந்து பார்த்திங்கன்னா பி அப்படிங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ மாஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம், வெலாசிட்டி வந்து மீட்டர் இன்ட்டு செகண்ட் பவர் -1 ரைட்டா. அப்போ என்ன இது கிலோகிராம் முன்னாடி இருக்கலாமா, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1 ரைட்டா. அப்போ கிலோகிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1. அப்போ ஆப்ஷன் சி பி இஸே கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒர்க் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது நம்ம ஆடி தெரிஞ்ச கொஸ்டின் தான். 9th கொஸ்டின் பாருங்கள், த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அ ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதெல்லாம் அடித்து துவச்ச கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முறுக்கு ஊசலின் அலைவு நேரம். அதாவது முறுக்கு ஊசல் அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் ஏ டார்ஷன் பெண்டுலம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டார்ஷன் பெண்டுலத்தோட அந்த ஆசிலேஷன் பீரியட் வந்து இண்டிபெண்ட், எதை சார்ந்து இருக்காது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். தட் இஸ் ஆக்சலரேஷன் டு டி கிராவிட்டி. ஏன்னா இட்ஸ் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரிஜிடிட்டி மாடலஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஜி அப்படிங்கிற டேமே அதில் வந்து இன்வால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சீரான வளைவில் உயர்ச்சி ஒய் மற்றும் யங் குணகம் Q இடையான தொடர்பு. The uniform bending the elevation y is related to Young's modulus by the relation அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் அந்த எலவேஷன் அந்த எலவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, எலவேஷனுக்கும் அந்த யங்ஸ் மாடலஸுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/Q ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், the bending moments produced in a beam depends upon அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது யங்ஸ் மாடலஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி பீமு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பீமு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி ஆக்சிஸ், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கும், டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பெண்டிங் மூமெண்ட்டில் அந்த கொஸ்டின் இருக்கும் பார்த்துக்கங்க ரைட்டா. அதாவது அப்போ ஆல் தி அபோவ் அப்படிங்கிறத கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பரப்பு இழுவிசையின் அழகு. இது நம்ம அப்போ தான் பார்த்தோம், நியூட்டன் பெர் மீட்டர் இருக்கா. ஆப்ஷன் இ இஸ் கரெக்ட், நியூட்டன் பெர் மீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோப்பு குமிழ்களின் விட்ட விகிதம் 2:1 என்றால் அவற்றின் உள்ளே உள்ள அதிகப்படியான அழுத்தம். த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைடு 2 soap bubbles ஆஃப் தி diameters in the ratio 2:1 இஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன பார்த்துடலாம். அப்போ ஆன்சர் வந்து சி இஸ் கரெக்டாக வந்து ரேஷியோ 1:2 ரைட்டா. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ப்ரெஷருக்கான ரிலேஷன் பாருங்கள். எக்ஸஸ் ப்ரெஷர் P ப்ரொபோர்ஷனல் டு 1/R ரைட்டா. எக்ஸஸ் ப்ரெஷர் P ப்ரொபோர்ஷனல் டு 1/R. அப்போ ஆர் அப்படிங்கிறது வந்து ரேடியஸ். அப்போ அதுக்கு டயாமீட்டர் நம்ம போட்டோம்னா என்ன வரும், டி டயாமீட்டர் டி ஈக்குவல் டு 2R ரைட்டா. அப்போ ஆர் ஈக்குவல் டு D/2 ரைட்டா. அப்போ அது திரும்ப இங்கே டி தான் கீழே வரும், நோ ப்ராப்ளம். அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் P ப்ரொபோர்ஷனல் டு 1/D ரைட்டா. அப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த டி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த டியோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது P1 D1 வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா P2 ப்ரொபோர்ஷனல் டு 1/D2 வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், P1/B2 நம்ம ரேஷியோ எடுக்கலை, நம்ம வந்து D2 மேலே போயிடும், D1 வந்து கீழே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1:2, அதாவது இந்த இடத்துல 2:1 இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணுவோம் 1:2 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிரும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெப்லரின் 2ஆம் விதிப்படி கோள்கள் சூரியனுக்கு அருகில் இருக்கும் பொழுது த ஃபாஸ்டர், அதாவது வேகமாக நகரும். ஏன்னா அக்கார்டிங் டு தி செகண்ட் லா ஆஃப் கெப்லர்ஸ் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, dA/dt வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன்று ரைட்டா. ஏரியல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா வந்து தூரமாக இருக்கும்போது வேகமாக போகும்,
சாரி தூரமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நகலும், பக்கத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வேகமாக நகலும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஏன்னா அதிகமான தூரத்தை கடக்கணும், அதிகமான ஏரியாவை நம்ம வந்து கவர் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் ஃபோக்கஸில் இருக்கும் சூரியன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஏரியா வந்து இருக்கும். அப்போ ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றணும். ஏன்னா இந்த இடத்துல மெதுவாக சுற்றும், இந்த இடத்துல இது வந்து அப்பிஹீலியன், இது வந்து பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதனால் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பரும குணகம் கே ஆனது அதை என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். அது வந்து ரிஜிடிட்டி மாடலஸ் பார்த்தோம். இது வந்து பல்க் மாடலஸ் பார்க்குறோம். அப்போ பல்க் மாடலஸ் அப்படிங்கிறத வால்யூம் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி பருமத்தகைவு பருமத்திரிபு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீரிசை இயக்கத்தில் முடுக்கம் இடப்பெயர்ச்சி கீழ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது in simple harmonic motion the acceleration is proportional dash to the displacement from the central position, that is a directly proportional அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று ரைட்டா. சரி, ஏன்னா வந்து நம்ம அக்கார்டிங் டு தி அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன படிச்சோம் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் கே பை எம் இன்ட்டு ஒய் சீக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்துருப்போம் ரைட்டா. அப்போ இதில் இது என்னென்ன, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் ரைட்டா, இது ஆக்சலரேஷன் ப்ளஸ் இந்த கே பை எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர் ரைட்டா. ஒமேகா ஸ்கொயர் ஒய் சீக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இதை நம்ம அங்கிட்டு கொண்டு போயிடலாமா. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஒய் சீக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கிறாங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இந்த ஆக்சலரேஷன் ஈஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இது ஆக்சலரேஷன், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனலாக இருக்குது. நம்ம இது இப்படி எழுதினா கூட ஓகே தான். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதினாலும் ஒமேகா ஸ்கொயர் ஒய் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதிர் முழுக்க நேரம் மற்றும் உட்கவர் திரவனுக்கான இடையேயான தொடர்பு அப்படிங்கிறது. அதாவது இந்த ரிவர்பரேஷன் டைம் இஸ் டேஷ் டு அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்போ அப்படிங்கிறதுங்க. அப்போ இது வந்து செபேன்ஸ் ஃபார்முலாவிலேருந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது 0.552 சம்திங் வேல்யூ டிவைடட் பை சமேஷன் ஆல்ஃபா வி அப்படின்னு நமக்கு வரும் ரைட்டா. ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் ரைட்டா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், in a torsional pendulum if the diameter of the wire is doubled, the time period will be increases. Next பாருங்கள், the twisting couple per unit angular twist is அப்படிங்கிறதுங்க. that is option B is a correct one. pi g a power 4 by 2l ரைட்டா. அதற்கு அந்த ட்விஸ்டிங் கப்பல் அப்படிங்கிறது ஸ்மால் c is equal to pi g a power 4 by 2l ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபார் யூனிஃபார்ம் பெண்டிங் த லோட் இஸ் ஆடட் எ யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா தட் இஸ் 2 ends-ன்னு அர்த்தம். அப்போ யூனிஃபார்ம் பெண்டிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து 2 நைஃப் எட்ஜஸை வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணி. இப்போ இந்த 2 இடத்துல என்ன பண்ணுவோம், லோடை ஆட் பண்ணுவோம் ரைட்டா. அப்போ வந்து 2 ends-ல் நம்ம என்ன பண்ணுவோம், லோடை ஆட் பண்ணுவோம். இது நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னா இந்த மாதிரி வரும், சென்டரில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ பிளாட்டிங் பேப்பர் அப்சார்ப்ஸ் இங்க் டியூ டு அப்படிங்கிறதுங்க. தட் இஸ் கேப்பிலரி ஆக்ஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்பிலரி ஆக்ஷன் வேறு எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம விளக்கு போடுவோம் பார்த்திங்களா, லைட் தீவளிலாம் எண்ணெயில் வந்து திரி வச்சுருக்கும்போது அதெல்லாம் எப்படி வந்து எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பிலரி ரைஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரில் அதாவது ரூட்லேருந்து மரத்தோட உச்சி வரைக்கும் தண்ணி எப்படி நீரை வந்து கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா டியூ டு தி கேப்பிலரி ரைஸ் ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பிலரி ஆக்ஷன் மூலமாக தான் நமக்கு நடக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விஸ்காசிட்டி இஸ் டியூ டு டேஷ் பிட்வீன் 2 layers ஆஃப் லிக்யூட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்டாக திஸ் ஃப்ரிக்ஷன் ரைட்டா. ஏன்னா வந்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறதுனால என்ன மீனிங் அப்படின்னா 2 லேயர்ஸ் கிடைப்பட்ட ஃப்ரிக்ஷனால தான் ஏற்படுது. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறதே வரவே வராது. ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது வேறு, கேப்பிலரி ஆக்ஷனுங்கிறது இப்போ வராது, நமக்கு வந்து கேப்பிலரி ஆக்ஷனுங்கிறது வேறு ரைட்டா. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the expression for the vibrating frequency of a string in a sonometer அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 1/2l into t power root of t by m. இதில் எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெங்க்த்து, ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி அப்படிங்கிறது டென்ஷன், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி அந்த வயர் ரைட்டாக ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைனல் கொஸ்டின், இன் அண்ட் அக்கோஸ்டிக்கலி குட் ஆடிட்டோரியம் எக்கோஸ் ஷுட் பி
டு பி எலிமினேட் பண்ணியிருக்கணும். அதாவது எக்கோ வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். எக்கோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு ஒழுங்காக கேட்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டு பி எலிமினேட்டட். ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.